यस्याभवत् भक्तजनार्तिहन्तुः पितृत्वं मन्येषु अविचार्यतूर्णं स्तम्भे अवतारस्तम्भनं यलभ्यं लक्ष्मीनुसुम्नं शरणं प्रपद्ये अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीनुसुम्नं शरणं प्रपद्ये श्रीमते श्रीलक्ष्मीनुसुम्मपरब्रह्मणे नमः। अस्मद्गुरुभ्यो नमः। अस्मत्परमगुरुभ्यो नमः। अस्मत्सर्वगुरुभ्यो नमः। श्रीमते आदिवञ्चडगोपयतीन्द्रमहादेशिकाय नमः। केशवार्यकृपापात्रं दीशमादिगुणार्णवं श्रीशठारि यतीशानं देशिकेन्द्रमहं भजे। प्रपद्ये निरवध्यानां सत्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षट्कोपमुनीश्वरं श्रीरङ्गनाथषट्कोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनिसिंहसर्षिकरुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षट्कोपकृत्यं वेदान्तदेशीय यतीन्द्रमहं प्रपद्ये। श्रीमत्सङ्गषडायुषमविविराल्लब्धाहमान्दत्तयं श्रीमद्वीररहूत्वहासपादारविन्दाश्रयं श्रीमद्वेतपदं सदेशिकयदे कारुण्यभीक्षात्पदं सेवे रङ्गतुरीन शासनमसं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रराज्वलब्धत्रय्यन्तसारमनपत्य पुताक्रयं नारायणात्य यतितुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। எல்லாருக்கும் நமஸ்காரம். கைசிக ஏகாதசியினுடைய வைபவத்தை அனுபவத்துக்காக இங்கே நம்ம வந்திருக்கோம். டிசம்பர் 11 கார்த்திகை 26 வர புதன்கிழமை கைசிக ஏகாதசி. நம்மாழ்வார் அவர் அருளி செய்த திருவாய்மொழியினுடைய முதல் பாசுரத்திலேயே உயர்வர உயர்நலம் உடையவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், அவன் ஒருவனே எல்லோரை விட உயர்ந்தவன், முழுமுதற் கடவுள், பரம்பொருள், அவனே பரத்வம் என்று பறைசாற்றுகிறார். நம்மாழ்வார் சாட்சாத் விஸ்வசேனனுடைய அவதாரம். நித்திய சூரியர்களுக்கெல்லாம் தலைவர் விஸ்வசேனர். துயரற்ற திருவடிகளை உடையவன் ஸ்ரீமன் நாராயணன். அப்படிங்கிறதுனால வணங்குபவர்களுடைய திருவடிகளை, வணங்குபவர்களுடைய துயரங்களையும் போக்கக்கூடியதால் துயரறு சுடரடி தொழுதெழு என்று உபதேசம் செய்கிறார். வைஷ்ணவர்களுக்கு என்ன பெருமை! மறந்தும் புறம் தொழா மாந்தர். திருமணிசியாழ்வார் வழிவகுத்து கொடுக்கிறார். மறந்தும் புறம் தொழா மாந்தர். சிவன் நாராயணனை தவிர வேறு எந்த தேவதைகளையும் வணங்காதவர்கள். திருவள்ளுவர் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோவிலால் பெண். அப்படி இருக்கிறவதான் தர்ம பத்தினி அப்படிங்கிறார். கற்புக்கரசி, பிறன்மதை நோக்காத பேரன்மையோடு வாழ்பவனே சான்றோன், ஏகபத்னி விரதன்,
பவித்திரமான இந்த கணவன் மனைவி உறவு போன்றதுதான் சிவன் நாராயணனுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் உள்ள உறவு. பகுத்தறிவு புலவர் திருவள்ளுவர் சொல்றார், கொண்டான எல்லால் அறியா குளவர்கள் போல் குலசேகராழ்வார். ஸ்ரீமன் நாராயணனை அன்றி வேறு தெய்வம் உண்டென்று சொல்றா பார்த்தங்களா, அவளோட நான் சேரமாட்டேன் அப்படிங்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்ரீமன் நாராயணனை அன்றி வேறு தெய்வம் உண்டென்று கூட நினைக்காதவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அப்படி நினைப்பவர்களோடு சேராதிருப்பவர்கள் சீன வைஷ்ணவர்கள் என்கிறார் திருமையாழ்வார். மற்றோ தெய்வம் உளதென்று இருப்பாரோடு உற்றிலேன். அதனாலதான் சகஸ்ரநாமத்துல பெருமாளுடைய புகழை பாடும்போது அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே, அண்டக்குலத்துக்கு அதிபதி திருவோண திருவிழில் அவதரித்த ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனையே பல்வகையாகும் பவித்திரனே புனிதனே என்று புகழ்ந்து பாடுகிறார் நம்மளுடைய பெரியாழ்வார். திருப்பல்லாண்டு பாடினாரே, கண்ணனல்லால் தெய்வம் இல்லை நம்மாழ்வார். எதை தின்னால் பித்தம் தெளியும் என்று குழம்பி இருக்கிற ஜனங்களை கண்டு நம்மாழ்வார் வருத்தப்படுறார். ஐயோ, ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே, மற்ற தெய்வம் விளம்புதிரே. இது எல்லாருக்கும் மேல ஒரு பொடி போய் திருப்பானாழ்வார் பகவானை பார்த்தார், அரங்கனை பார்த்தார். பார்த்த உடனே அவனுடைய திருவழியிலிருந்து திருமுகம் வரைக்கும் அவனை அனுபவிக்கிறார். என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே, அவனே அமலன் விமலன் நிமலன் நின்மலன். அவனுடைய தூய்மையை, அவனுடைய புனித தன்மையை நமக்கு உணர்த்துகிறார் திருப்பானாழ்வார். இந்த வைஷ்ணவ தத்துவங்களை எல்லாம் நமக்கு நினைவூட்டுகிற காரணத்தால் கைசிக ஏகாதசி ஏற்றமுடையது அப்படிங்கிறதுனால அந்த ஏகாதசியினுடைய வைபவத்தை நாம் அனுபவித்துக்கு கூடியிருக்கோம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பெருமாட்டு போய் என்ன வேண்டா, நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் கற்றுக் கொடுக்கிறார் பெருமாள் திருமொழியில. அழியாத கைங்கரியம் வேண்டும், அழியாத கைங்கரிய செல்வம் வேண்டும். மாறி மாறி பிறப்பதும் ஓடி ஓடி பிறப்பதும் வேண்டாம் எங்களுக்கு. பிறப்பு அப்படிங்கிறது தான் பிணி சுவாமி, அந்த பிறப்பு பிணி ஒழிய வேண்டும். ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ள போய் நித்தியமான ஒரு கைங்கரியம் பெருமாளுக்கு பண்ணணும், அதுதான் எனக்கு வேண்டும். அந்த திவ்ய தம்பதிகளோடு கூடி இருக்கணும், அவளையே பார்த்துட்டு இருக்கணும், அவளுக்கே கைங்கரியம் பண்ணணும். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். பகவானுக்கு நிரந்தரமான கைங்கரியம், அதற்குத்தானே மோட்சம் அப்படிங்கிற ஒன்றை நாம் பெருமாட்டமே வேண்டிக்கிறோம். பிறப்பிலிருந்து விடுதலை வேண்டுகிறோம். மோட்சம் தருபவன் எவன்? எம்பெருமான் ஒருவனை. தெள்ள தெளிவாக பெரியாழ்வார் சொல்றார். எருத்து கொடிவுடையானும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்து அறிவாரும் இல்லை, மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணா. இந்த உண்மை, இந்த வைஷ்ணவ தத்துவங்களை நிலவரை செய்து வளர்த்து நம்முள் வைராக்கியத்தை உண்டாக்குவது ஏகாதசி, கைசி ஏகாதசி. அப்படிங்கிறதுனால இந்த கைசி ஏகாதசியினுடைய வைபவத்தை
அனுபவிக்கிறதுக்கு நாம இங்கே கூடியிருக்கிறோம். இரண்யாட்சன் அப்படிங்கிற அரக்கன் பூமியை கொண்டு போய் கடல்ல வச்சுட்டான். தெரியும் நம்மளுக்கு. பாதாளத்திற்கும் கீழே தள்ளி பூமியை மறைத்து வைத்தான். பூமி பிரளய ஜலத்துல அப்படியே அழிந்து கிடக்கிறது. பூமி பிராட்டி எப்படிப்பட்டவள்? பொறுமையே வடிவானவள், ஜெகன்மாதா. அப்ப எப்படி இருக்கா? பாசி படிந்து கிடந்தாள். அந்த பூமியை காப்பாற்றுறதுக்கு தான் பகவான் வராக அவதாரம் எடுக்கிறான். பன்றியாக தோன்றினான் எம்பெருமான். மனமிலா பன்றி அப்படிங்கிறாளே ஆண்டாள். இந்த மார்கள் வரப்போறதே ஆண்டாள் நினைக்காம ஒரு காரியம் நம்மளால பண்ண முடியுமா? பன்றி என்று பிறர் ஏளனம் செய்யக்கூடியமே, அதுக்கு சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னுடைய வாக்குறுதி தர்மத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒன்று மட்டும் மனசுல வச்சுண்டு தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய பன்றி அவதாரம் எடுக்கிறான் பகவான். தன்னுடைய தர்ம பத்னி பூமாதேவி பூமியில் உள்ள மக்கள் அனைவரையும், எல்லா உயிரினங்களையும், மற்ற எல்லாவற்றையும் காப்பாற்றுறதுக்கு தான், பூமியினுடைய அந்த துயரத்தை துடைப்பதற்கு தான் வராக அவதாரம். உடம்பெல்லாம் நீர் சேறு, பிறர் கேலி செய்தாலும் பரவாயில்லை, அந்த நம்மளை ரட்சிக்கணும் அப்படிங்கிற ஒரே மனசுதான் பெருமாளுக்கு. அந்த ரட்சிக்கும் திறமையை உடையவன் சிவன் நாராயணன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் வராக அவதாரம். பிரளய ஜகத்துல, பிரளய ஜலத்துல புகுந்து அண்ட பித்தியிலே ஒட்டி கொண்டிருக்கிற இந்த பூமியை தன்னுடைய கோரை பற்களால் தாங்கிக் கொண்டு பெரும் கடலிலிருந்து வெளியேறி பூமியை காப்பாற்றிய வராக அவதாரம். பூமி பிராட்டியின் அம்சமான ஸ்ரீ ஆண்டாள் பாடுகிறாள், பாசி தூர்த்து கிடந்த பாரமகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசியிருப்பனர்கள் பேர்க்கவும் பேராதே. மானமிலா பன்றி, அளவிட முடியாத மிக பெரிய வராக அவதாரம் என்கிறார்கள் சான்றோர்கள். நாம நினைக்கிற மாதிரி மானமில்லா பன்றினா மானம் இல்லாத, அப்படி அந்த அர்த்தம் கிடையாது. அளவிட முடியாத பெரிய, மிக ஒரு பெரிய உருவம். வராகத்தினுடைய கோரை பற்களின் நடுவே பூமியை, ஒரு சிறிய வடிவமான பூமியை வச்சு வெளியே வந்தானாம் பெருமாள். பிரளய ஜலத்திலிருந்து வெளியே வரான். வேதமயமான ஒளிமனமான திருமேனி, பகவானுடைய திருமேனி. யக்ஞ வராகம் ஞானப்பிரான் என்று பட்டர் பாடுறார். கற்பக விருட்சம் போல் பூமியை காப்பாற்றுவதில் அக்கறை காட்டிய பெரிய உபகாரவன் பகவான் அப்படிங்கிறார். திருவிருத்தம் அப்படிங்கிற ஒரு பாசுரம், இரும் கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஞான பிரானையல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே. அதே திருவிருத்தத்தில் இன்னொரு பாசுரம், பொங்கு முன்னீர் ஞானப்பிரான் விசும்புக்கும் பிரான் மற்றும் நல்லோர் பிரான் கோலம் கரிய பிரான். வராக அவதாரத்தை புகழ்ந்து பாடுகிறார்கள். சரி, பூமி பிராட்டி காப்பாற்றப்பட்டால், ஆனால் பூமி பிரானுடைய கவலை தீரல. பெருமாள் கேட்கறான், உனதான் காப்பாற்றிட்டுமா, நீ எதுக்கு கவலைப்படுற? பூமி பிராட்டியினுடைய பதில் இருக்கு பத்திரல, அதுதான் நல்லா கூர்ந்து கவனிக்கக்கூடிய விஷயம். தயாமூர்த்தி, கருணை உள்ளம் கொண்ட, தாய் உள்ளம் கொண்ட ஜெகன்மாதா இந்த கேள்வியை கேட்கிறா. என்ன காப்பாத்திட்டீங்களோ, தேங்க்யூ வெரி மச். பல பிரஜைகள் துன்பப்படுறாளே, கஷ்டப்படுறாளே, துயரப்படுகிறார்களே, அவர்களுடைய துக்கம்
துயரம் நீங்கி அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ ஒரு வழி சொன்னா இந்த வராக அவதாரத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஏற்றம் கிடைக்குமே. நம்மளை காப்பாற்றுறதுக்காக கருணை உள்ளம் கொண்ட, தயை உள்ளம் கொண்ட தாய் அந்த கேள்வி கேட்கிறார். எப்படியாவது நம்மை பகவானின் துயரது சுடரடிகளை நம்ம பார்க்கணும், அந்த சுடரடிகளோடு நம்ம சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்கிறார். நமக்காக பகவானிடம் பரிந்து பேசுகிறாள். நம்முடைய சரணாகதியை ஏற்குமாறு சிபார்சு செய்கிறாள். நம் துயரங்களை கேட்கிறாள், பகவானை கேட்க வைக்கிறாள். புருஷகார தேவதை அப்படின்று பெரிவா சொல்றார். புருஷகார தேவதை என்று அழைக்கப்படுகிறாள். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்று 3 வடிவெடுத்து பகவானை விட்டு பிரியாமல் பகவானின் ஹிருதயத்திலே வீற்றிருக்கிறாள். பகவான் சொல்றான், இதோ நீ கேட்டுட்ட, நான் உனக்கு பதில் சொல்றேன். பாப புண்ணியத்தின்படி அவரவர் வாழ்க்கை அமைகிறது, இதோடு சந்தேகம் இல்லை. நேர் வழியில, தர்ம வழியில, சாத்திரம் காண்பித்த வழியில போனா முறைப்படி வாழ்ந்தால் சுகம் இருக்கு. குறுக்கு வழியில, அதர்ம வழியில போனா அவஸ்தைதான். நாம் எப்படி பொறுப்பு ஏற்பேன்? நீ சொல்லு பார்க்கலாம். பூமி பிராட்டியே, மை டியர் வைஃப், சொல்லு பார்க்கலாம். எல்லோருக்கும் நேர் வழியில் செல்ல சாஸ்திரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கேன். அந்த சாஸ்திர நெறிப்படி வாழ்ந்தால் ஒரு உபாயம் இருக்கு. ஆனா நடக்க மாட்டேங்கிறாளே, நான் என்ன பண்ணுவேன்? அப்ப விடமாட்டேங்கிறா தாயார். சரி, சாஸ்திர வழிப்படி, சாஸ்திரத்திலே கூறப்பட்ட நெறிப்படி எப்படி வாழ வேண்டும், அதுக்கு ஒரு உபாயமாக சொல்லுங்களேன். அப்பதான் பெருமாள் தாயாருக்கு நம்பாடுவான் அப்படிங்கிற ஒரு பாகவதனுடைய ஒரு வரலாறை சொல்லுகிறார். வாங்க நாமளும் கேட்போம். நம்பாடுவான் வரலாறு. நம்பாடுவான் ஒரு பரம பாகவதர், உத்தமன், தாழ்ந்த குலத்திலே பிறந்தவன். திருக்குறுங்குடி நம்பி, திருக்குறுங்குடி திவ்ய தேசத்துல பகவானுடைய கோவில் முன்னாடி நின்று பக்தி பரவசத்தோடு பாடுவான். மண்ணு குறுங்குடியாய், பெரியாழ்வார், குறுங்குடி நெடும் தகையாய், திருச்சந்தபுரத்துல நம்மாழ்வார், குறுங்குடியுள் குழகா, பெரிய திருமொழி, குறுங்குடி நெடுங்கடல் வண்ணா, குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின், அதுவும் பெரிய திருமொழி. ஆழ்வார்களால் பாடப்பட்ட திபதேசம். நம்மாழ்வார் பகவானுடைய அழகை வர்ணிக்கும் ஒரு அந்த அழகு இருப்பதுங்களா, அதுக்கு ஈடே கிடையாது. நம்பாடுவானும் அப்படித்தான் அனுபவித்தானோ அப்படின்னு நினைக்க தோன்றுகிறது. சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. அப்படி பெருமாளை அனுபவிக்கிறார். நம்பாடுவான் ஒரு கையில ஒரு வீணையை வச்சுட்டு கைசிகம் அப்படிங்கிற ஒரு பண் அமைச்சு, அந்த ராகம் அமைச்சு பாடுவான். எப்படி பாடுவான்? ஒரு இமேஜினேஷன் தான். மறுபடியும் நம்மாழ்வாருடைய பாசத்தையும் எடுத்துக்கலாமே. மின்னூடும் குண்டலமும் மார்பில் திருமருவும் மண்ணு பூணும் 4 தோலும் கோல நீல் கொடிமூக்கும் நீலமே நீயும் 4 தோளும் கண்டு என் நெஞ்சம் நிறைந்தனவே. அப்படி பாடுவான் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணிட்டா ஒன்றும் தப்பில்லையே. அதுல வென்றி வில்லும் தண்டும் வாளும் சக்கரமும் சங்கமும் நின்று தோன்றி கண்ணுள்ள நெஞ்சுள்ளும் நீங்காவே. இது மட்டுமல்ல,
பகவான் போட்டுருக்கிற திருத்துழாய் மாலை, பொன்முடி, பட்டாடை, பகவானுடைய வடிவழகு, நீண்ட புருவங்கள், தாமரை போன்ற கண்கள், கனிவாய், நீலமேனி, இப்படி நின்ற நம்பியை, குறுங்குடி நம்பியை, இருந்த நம்பியை, வைஷ்ணவ நம்பியை, கிடந்த நம்பியை, மலைபோல் நின்ற நம்பியை, திருப்பார்கடல் நம்பியை கண்டு களித்தான் நம்பாடுவான். பகவானுடைய வடிவழகு, திரு கல்யாண குணங்களை கண்டு மகிழ்ந்து கைசிக அப்படிங்கிற பண் அந்த ராகம் அமைத்து பாடுவான். ராமானுஜருடைய சீடர் வடுகநம்பி, அவர் கைங்கரியம் பண்ணாராம் பகவானுக்கு. பகவானுக்கு வடுகநம்பி என்றும் திருநாமம். அவன் கைங்கரியம் பண்ணனால பெருமாளுக்கு வடுகநம்பி அப்படின்னே பேர் வந்துட்டான். ஜாதி, குலம், ஞானம் எதுவாக இருந்தால் என்ன, மறந்தும் புறம் துழா மாந்தர், அப்படி ஆழ்வார் வர்ணிச்ச அந்த பண்பு, அந்த பண்பில் உருவான நம்பாடுவான். அப்படி வைராக்கியத்தோடு இருந்த நம்பாடுவான் திருக்குடி நம்பியிடம் மகா விசுவாசம் உடைய நம்பாடுவான் கார்த்திகை மாசத்துல சுக்ல பட்சத்துல துவாதசி அன்று நல்ல ஏகாதசி விரதத்தை எப்படி கைப்பிடிக்கணுமோ அப்படி கையாண்டு மறுநாள் துவாதசி அன்னைக்கு பகவானுடைய முன்னால போய் நின்று பகவானுடைய புகழ் பாடுவான். ஏகாதசி அன்னைக்கு விரதம், இரவு பூராவும் பகவன் நாம சங்கீர்த்தனம், துவாதசி அதிகாலையில நீராடி கையில் வீணையுடன் திருக்குறுங்குடி நம்பியினுடைய கோயில் முன்னாடி போய் பாடுவான். அன்னைக்கும் துவாதசி அன்னைக்கு பெருமாளுடைய கோயிலை நோக்கி போயின்னு இருக்கான். ஒரு பிரம்ம ராட்சஸ் வழியில வந்தது, வழி மறித்தது. நம்பாடுவானே, உன்னுடைய மனித மாமிசத்தை சாப்பிடறதுக்காக நான் காத்துட்டு இருந்தேன். நீ கிடைச்ச கையில மனித மாமிசம் சாப்பிடக்கூடிய அந்த பிரம்ம ராட்சசஸ் நம்பாடுவானை முன்னாடி பேர் சொன்னது. நான் உன்னை சாப்பிட போறேன், பயமுறுத்தியது. சரி, இந்த மனுஷன் ஏன் பிரம்ம ராட்சஸ் ஆனான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதை தெரிஞ்சு மேல போன கதை கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குமே. உயர்ந்த வேதம் போதும் குலத்திலே பிறந்தவன், ஆனால் எந்த தர்மத்தையும் அனுஷ்டிக்காத ஒரு பாவி, சாஸ்திரம் சொன்ன வழியிலே நடக்காத பாவி. நாம நினைச்சுட்டு இருக்குமே செல்வம், பேங்க்ல போட்டு இருக்கிற பணம் அது அழியும் என்று உணராத பாவி, பணத்தாசை பிடித்த பாவி. இப்படி வாழ்ந்தான். அவன் என்ன சம்பாதிச்சான்? தோஷங்களை எல்லாம் சம்பாதித்தான். பாவங்கள் அவனை மொய்த்தன. மொய்த்த வல்வினையுள் நின்று பரரலிய திருமாலையில தொண்டடிப்படி ஆழ்வார். இந்த பாவியும் பாவங்கள் இவனை மொய்த்தன, சூழ்ந்து கொண்டன. பிரம்ம ராட்சசாக சரீரம் பெற்றான். தற்போது நம்பாடுவான், பாகவதான நம்பாடுவானுடைய முன்னாடி போய் உட்காந்துட்டு உன்னை சாப்பிட போறேன் அப்படின்னு நம்பாடுவானை பயப்படுத்தினான். நம்பாடுவான் பாகவதன் இந்த மரணத்திற்கெல்லாம் பயப்படுறவனாம இல்ல, மரணத்திற்கு அஞ்சாதவன், பிறந்தவன் ஒரு நாள் இறக்க வேண்டும் என்ற உண்மையை உணர்ந்தவன். அவன் என்ன பெருமாள் போய் என்ன வேண்டுமா? கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, என்னை கூட்டிக்கு போற காலம் சீக்கிரமா வராதா பெருமாளே, இதான் வேண்டது. அவன் தான் ஒரு மாமிச சரீரம், தன்னுடைய உடம்பு ஒருத்தருடைய பசியை தீர்க்குவேயானால், பசியை ஆற்றுவேயானால் எனக்கு சந்தோஷம். நின்னிறங்கு பாதமன்றி மற்றோர் பற்றிலேன் ஈசனே அப்படின்னு பகவான் போய் சரணடைக்க அந்த ஒரு மனப்பான்மையை உடையவன். திருக்குறுங்குடி நம்பியை பாடிட்டு நான் அப்புறம் வந்துடுறேன்பா,
நீ என்ன சாப்பிடலாம், கவலையே படாத, நான் வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றுவேன் அப்படின்னு நான் நம்பாடுவான். ஆனா பிரம்ம ராட்சசஸ் கேட்கறதுக்கு தயாரா இல்லை. அவனுடைய வார்த்தையை ஏத்துக்கிறதுக்கும் பிரம்ம ராட்சசஸ் தயாரா இல்லை. ஏன்? விசுவாசம் இல்லை. நம்பாடுவான் எவ்வளவோ பிரதிஜையெல்லாம் பண்ணான். சாரு பாரு, நான் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதை காப்பாற்றலைன்னா பாவங்கள் வந்து என்னை சேரும். அந்த பாவங்கள் வந்தடையுமானால் நானும் உன்ன மாதிரி பிரம்மராட்சச தான் பிறக்கணும். அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் சொல்றதை கேளு. 18 பிரதிஜைகளை செய்தான் நம்பாடுவான். சத்தியம் மீறினால் பாபம் கிடைக்கும், நான் மீற மாட்டேன். காமம் உணர்ச்சி ஏற்பட்டால் பாபம் வரும், நான் பண்ண மாட்டேன். தன்னோடு உண்பவனிடம் உணவில் ஏற்றத்தாழ்வு பார்த்தால் பாபம் வரும், நான் பண்ண மாட்டேன். பிராமணனுக்கு பூமிதானம் செய்வதாக வாக்களித்து அதை திரும்ப பெற்றால் பாபம் வரும், நான் அதை பண்ண மாட்டேன். ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வயதான காலத்துல அவளை கைவிடுவது பாபம், அதை நான் பண்ண மாட்டேன். அமாவாசை என்று மனைவியுடன் சேர்ந்தால் பாபம். உணவு இட்டவனை நிந்தித்தால் பாபம். இப்படியெல்லாம் நிறைய பாப செயல்களை செய்து அந்த பாபங்களை நான் செய்ய மாட்டேன். துரோகம் பண்ணா பாவம், நான் பண்ண மாட்டேன், இதெல்லாம் சொன்னான். இப்படியெல்லாம் தீய வழியில போனா பெரியோர்களின் சாபம் நமக்கு வந்து சேரும். அந்த காரியங்களை நான் பண்ண மாட்டேன். பாவங்களை பெற்று தரும் சாஸ்திர விரோத செயல்களை நான் செய்ய மாட்டேன். இதை எல்லாத்தையும் விட 17வது 18வது 2 பிரதிஜைகளை பண்றான் நம்பாடுவான். அதை தான் நாம் இன்னைக்கு குறிப்பா கவனிக்கணும். கைசிக ஏகாதசியினுடைய முக்கியத்துவத்தை காட்டுகின்ற வாக்குறுதிகள். 17வது வாக்குறுதி, பரவாசுதேவனை விட்டு இதர தெய்வங்களை சரணடைந்தல் பாவம். நன்னா பார்த்துக்குங்கோ. பரவாசுதேவனான பகவானை ஸ்ரீமன் நாராயணனை விட்டு இதர தேவதைகளை சரணடைந்தால் பாபம். அந்த பாபத்தை நான் பண்ண மாட்டேன். தாழ்ந்த குணத்திலே பிறந்த நம்பாடுவான் சொல்லுகிற வார்த்தை. பரவாசுதேவனுக்கு சமமாக இதர தேவதைகளை நினைத்தல், பரவாசுதேவனோடு இதர தேவதைகளை சமமாக கருதுதல் பாபம். சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான் பாடுறார் திருமாலையில் தொண்டர்புடி ஆழ்வார். அவனே பரம்பொருள் உபதேசம் பண்றார். அவனல்லால் தெய்வம் இல்லை அப்படின்னார். நாம சொல்றோம், யார் அவன்? யார் சுவாமி? கற்றினம் மேய்த்த எந்தை கழலினை பணிமின் நீரே. நம்ம டவுட்டை கிளியர் பண்றார். ஸ்ரீ கிருஷ்ணனே உயர்வர உயர்நலம் உடையவன், ராமனே உயர்நலம் உடையவன், முழுமுதற் கடவுள், பரம்பொருள். அதனால நயவேன் ஒரு தெய்வம் நானிலத்தே. எங்க வருது இந்த வார்த்தை? நயவேன் ஒரு தெய்வம் நானிலத்தே. ராமானுஜர் விட்டுருந்தாதில்ல. இந்த 17வது 18வது வாக்குறுதிகளை கேட்ட பிரம்ம ராட்சஸ் கொஞ்சம் ஆடி போயிட்டான். சரி, இவன் பாகவதன், உத்தமமானவன், சொன்னா அந்த வாக்குறுதிகளை மீற மாட்டான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. சரிப்பா நம்பாடுவானே, நீ போயிட்டு திரும்பி வா, நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன். நம்பாடுவான் திருக்குறுங்குடிக்கு போனா பகவானை சேவித்தான், அனுபவித்தான். கைசிகம் அப்படிங்கிற பண் ராகம் வச்சு பகவானை பாடினான்.
கோவிலுக்கு வெளியே ஒரு கருட கொடி இருக்கும் இல்லையா? பெருமாள் கோவில் நம்ம பார்த்துருக்கோம். துவஜஸ்தம்பம் என்று சொல்லுவோம். தான் கீழ் ஜாதி அப்படிங்கிறதுனால பெருமாளுக்குள்ள போகமாட்டான், கோவிலுக்குள்ள போகமாட்டான் நம்பாடுவான். அனுமதி இல்லை. நம்பாடுவானை பார்ப்பதற்காக அவன் எப்படி அந்த துவஜஸ்தம்பத்துல பக்கத்தில் நின்று அவன் பாடுறான் அப்படின்னு அவனை பார்க்கறதுக்காக ஆசைப்பட்ட பகவான் துவஜஸ்தம்பத்தை சற்றே விளக்கி தன் பக்தனை கண்டு கழித்தான் அப்படின்னு ஸ்தல புராணம் சொல்றது. இன்னைக்கும் அந்த கோயில நம்ம பார்த்தோம்னா அந்த துவஜஸ்தம்பம் கொஞ்சம் விலகிதான் இருக்கு. திரும்பி வந்தான், பகவானை பாடிதான் திரும்பி வந்தான். பிரம்மராட்சசி முன்னாடி நின்னான். தான் வந்துட்டேன்பா. பிரம்மராட்சசனுக்கு நம்பாடுவான் மேல ஒரு பெரிய ஒரு விசுவாசம் வந்துடுது. நான் உன்னை சாப்பிடல, என்னுடைய சாபத்தை எப்படியாவது நீக்கி குடிப்பா, நான் சேமமாகணும்னு உனக்கு ஒரு ஆசை இல்லையா? நம்பாடுவான் சொன்னா என்கிட்ட என்ன இருக்கு சொல்லுப்பா. இப்பதான் நான் கைசிகம் அப்படிங்கிற ஒரு ராகம் அமைச்சு பெருமாளை பாடிட்டு வரேன். அந்த பாட்டினால் எனக்கு ஒரு பலன், ஒரு பயன் ஏதாவது இருக்குமே ஆனால் அதெல்லாம் உனக்கு கொடுக்கிறேன். பிரம்மராட்சசனே, அதை நீ ஏற்றுக்கொள். பகவானே, அந்த மாதிரி எனக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும்னா அந்த பிரயோஜனத்தை இந்த பிரம்மராட்சசருக்கு கொடுத்து விடுன்னு வேண்டி நான் கண்ண மூடு தியானம் பண்ணான். அடுத்த வினாடியே இந்த பிரம்மராட்சசன் சாபம் நீங்கி, ராட்சச சரீரம் நீங்கி பிரம்மராட்சசன் நற்கதி அடைந்தான். நம்பாடுவானுக்கும் சண்டால சரீரம் நீங்கியது, அவனுக்கும் நற்கதி, இருவருக்கும் பரமபதம். நம்பாடுவான் அப்படிங்கிற உன்னதமான பாகவதின் தொடர்பு கிடைச்சதுனால பிரம்மராட்சசனும் நற்கதி அடைந்தான். என்ன இதுல மெசேஜ் என்ன? நல்ல ஒரு பாகவத சம்பந்தம் நமக்கு ஏற்பட வேண்டும். அந்த பாகவதா தான் நம்மள ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்துவார்கள். ஆச்சாரிய சம்பந்தம் ஒன்றுதான் பகவானோடு நம்மை சேர்க்கும். அதனாலதான் உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய் தொண்டரடி பழுவார் பாடுற திருமாலையில கடைசி பாசத்துல நம்மாழ்வார் சொல்றார். பாகவதனுடைய பெருமையை நம்மாழ்வார் பாடுறார். 10 வாசனங்கள். பயிலும் பிறப்படை தோறு எம்மை ஆளும் பரமரே. அந்த 10 வாசகங்களும் பாகவதனுடைய பெருமையை பாடுகின்றன. பாகவதனுடைய திருத்தாள்களில் முதலில் வழங்கினால் மட்டுமே பகவானின் துயர சுடரடிகளை நாம் பெறலாம். நீக்கமில்லா அடியார் நம் அடியார் 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 எம் கோக்கள் அவர்க்கே குடிகளாய் செல்லும் நல்ல கோட்பாடே சொல்லிக் கொடுக்கிறார். பாகவதனுடைய திருவடியை போய் எப்படி பற்றி கொள்ள வேண்டும் என்று நம்மாழ்வாரே சொல்லிக் கொடுக்கிறார். ஆதரவற்ற ஒரு நிலையிலும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அடியார் அடியார் அடியார்தம் அடியார்க்கு குடிமக்களாக இருந்து அடிமை செய்வதே பெரும் பேறு அப்படின்னு சொல்லிக் கொடுக்கிறார். பகவானை பற்றி நிற்கும் ஆழ்வார்களின் சம்பந்தம் நம்மையும் நல்வழியிலே கூட்டிச் செல்லும் என்பதுதான் உபதேசம். ஞானத்தின் ஒளிவுருவை நினைவாரியம் நாயகரே அவர் எம்மை ஆழ்வாரே என்று பாகவதனுடைய பெருமையை பாடுகிறார் திருமங்கை ஆழ்வார். எம்பெருமானினுடைய 1000 இல்லைனா அநேக திருநாமங்களை பாடி உகப்பதே சம்சாரம் என்னும் திறவைக்கரையை கடக்க வழி எப்படிங்கிறதுதான் வராக பெருமானுடைய உபதேசம். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் பெரியாழ்வார் சொல்றார். எப்போ என்னுடைய உடலும் உள்ளமும் நன்றாக இருக்கிறதோ அப்போதே பகவன் நாமத்தை சொல்லி பகவன் சங்கீர்த்தனம் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணி வாழ்ந்தால் நம்முடைய அந்திம காலத்திலே பகவான் நம்மை ரட்சிப்பான். இதுதான் உபதேசம். வராக பெருமாள் இதான் நமக்கு உபதேசம் பண்றார்.
நாமளும் வாங்க வராக பெருமாளை வணங்குவோம், நல்வழி தேட முயலுவோம், பகவன் நாமத்தையே சொல்லுவோம். மானவேல் ஒன் கண்மடவரல் மண்மகள் அழுங்க முன்னீர் பரப்பில் ஏனமாகி அன்று இல்லம் இழந்தவனே எனக்கருள் புரியே. நாமளும் வேண்டிப்போமே. முன் இவ்வுலகேழு உணர்வின்றி இருள்மிக உம்பர்கள் தொழுதேத்த அன்னமாகி அன்று அருமறை பயந்தவனே எனக்கருள் புரியே. இப்படி பகவானை வேண்டி நாம சங்கீர்த்தனம் பண்ணி நற்கதியை அடைவோம் அப்படின்னு நாமளும் வேண்டிப்போமே. பூமி பிராட்டியே ஆண்டாளாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தால், அர்ச்சாவதார மூர்த்தியாக வடபத்திர சாயி பகவானுக்கு கைங்கரியம் பண்ணினால், பாமாலை பூமாலை சூட்டினால் உலகை ஆண்டாள். பையத்து என்ற பரமனடிபாடி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி முகில்வண்ணன் பேர்பாடி மனத்துக்கினியானை பாடி கேசவனை பாடி குறைவொன்றுமில்லாத கோவிந்தனை பாடி நற்கதி அடைந்தாள். நீங்களும் நற்கதி அடையுங்கள் அப்படின்னு உபதேசம் பண்றா. நாமளும் பெருமாள் நாமசங்கீர்த்தனம் பாடி நற்கதி அடைவோமே. ஸ்ரீ வராக பெருமாள் பூமி பிராட்டி கருளிய இந்த உபதேசம் கைசிக மகாத்மியம். கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பராசரப்பட்டார். இவர் தான் இந்த கைசிக மகாத்மியம் அருளி செய்தவர். எல்லா வைஷ்ணவ ஆலயங்களிலும் கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷம் துவாதசி என்று இந்த கைசிக மகாத்மியம் சேவிக்கப்படுகிறது. திருக்குறுங்குடி என்னும் திவதேசத்திலே இந்நிகழ்ச்சி நடந்ததால் இவ் ஆலயத்தில் திவ்யவாசம் செய்யும் சுந்தர பரிபூர்ண பெருமாளுக்கு பேரு. அவருடைய திருநாமமும் அந்த பகவானையும் நாம் பிரார்த்திப்போம். திருநெல்வேலியிலிருந்து நான்குநேரி போற வழியில இந்த புண்ணியஸ்தலம் மலை மேல இருக்கு. ராம காலத்துல, ஸ்ரீ ராம அவதார காலத்துல மகேந்திர மலை என்று அழைக்கப்பட்டதாம். ஆஞ்சநேயன் இந்த மலை உச்சியிலே நின்று கொண்டு இலங்கையை நோக்கி பறந்தான் அப்படின்னு பெரியவா சொல்றான். சீதாதேவியை தேட போன ஹனுமான் இம்மலையிலிருந்துதான் தன்னுடைய வெற்றி பாதையை தொடங்கினான். அப்படிங்கிறதுனால இந்த மலையை போய் பெருமாளை சேவிச்சு நாமளும் வெற்றி பாதையிலே செல்வோம் அப்படிங்கிறது உபதேசம். பிரம்மானுடைய ஒரு தலையை கிள்ளியதால் சிவபெருமானுக்கு உண்டான பிரம்மகத்தி தோஷம் இருக்கே, பிரம்மகத்தி சாபம், இந்த சாபத்தில் தான் நீங்கியது அப்படின்னு புராணங்கள் கூறுகிறது. திருமங்கையாழ்வார் முக்தி பெற்ற ஸ்தலம் திருமங்கையாழ்வார் திருவரசு அப்படிங்கிற ஒரு பெயருடன் வயல்களின் நடுவே ஆழ்வானுடைய பிருந்தாவனம் பலரும் வழிபடும் ஸ்தலமாக இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம். இரண்டு கைகளையும் கூப்பிய நிலையில் அடக்கமே உருவான திருமங்கை ஆழ்வாருடைய திருப்படிவம் இங்கே அமைந்திருக்கிறது. அதையும் சேவிச்சுக்கலாம். நம்மாழ்வாரை பெற்றெடுத்த அவர்கள் பெற்றோர் இருக்கிறாளே, காரியார் உடைய நங்கை அவ இருக்காளே, அவளுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால அவ திருக்குறள் நம்பி பெருமாளை சேவிச்சு பெருமாளை சரணடைந்து குழந்தை பாக்கியம் வேண்டும்ட்டு வேண்டினான். பெருமாள் சொன்னா, நாமே மகவாக பிறப்போம் அப்படின்னு வரன் அருளியதாக சுந்தர பரிபூர்ணனான அந்த பெருமாள் சொல்றான். சுந்தர பரிபூர்ணனான அவனே வடிவழகு நம்பியே, குறுங்குடி நம்பியே, குருவூர் நம்பியாக அவதரித்தான், நம்மாழ்வாராக அவதரித்தான் என்று வரலாறு சொல்றது. இப்படி கைசிய மகாத்மியம் பட்டர் சுவாமி அருளினார். அவருடைய தனியனில் சேவிச்சு ஸ்ரீ பராசர பட்டாரிய ஸ்ரீரங்கேச புரோஹிதக ஸ்ரீவத் சாங்கசுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே. ஸ்ரீ பராசர பட்டாரிய ஸ்ரீரங்கேச புரோஹிதக ஸ்ரீவத் சாங்கசுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே என்று பட்டருடைய திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு
நாம சங்கீர்த்தனம் ஒன்றுதான் இந்த களியில நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறது உபதேசம். பெருமாளுடைய நாம சங்கீர்த்தனம் எப்ப முடியுமோ பண்ணி புண்ணியத்தை சேர்த்து நாமும் மோட்சத்தை பெற்று பெருமாளுடைய திருவடிகளை அடைந்து அங்க போய் நிறைய கைங்கரியம் பண்ணி ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்து நாமும் நற்கதியை அடைவோம் என்று பிரார்த்தித்து இந்த சிறிய உபன்யாசத்தை நான் முடிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குலசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக.